அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் நம்ம பார்ட் 3 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்குரிய சம்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் யார் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க செக் பண்ணிக்கோங்க. ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து கம்பல்சரி கொஷின். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ், சரியா? இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி சம்ஸுக்குள்ளே போகலாம். இஃப் A:B = 2:3, B:C = 4:5, C:D = 6:7, தென் ஃபைண்ட் A:B:C:Dன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸ். ஓகே, இப்போ இந்த சம்ஸை எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவில் நம்ம எழுதிக்கிறதுனா ABCDன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். A:B 2:3ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 2:3ன்னு போட்டுக்கலாம். அடுத்து B:C 4:5ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 4:5. அடுத்து C:D 6:7ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய டேஸில் வந்து எந்த நம்பருன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கு பாருங்க, பிக்கு பக்கத்தில் 3 இருக்கா, 2:3 அப்படின்னா 3ங்கிற நம்பர் தான் இந்த ரெண்டு டேஸ்லேயுமே வரும். அப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து 5 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கேயும் 5 வரும். அடுத்து இங்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஏக்கு கீழே வந்து நம்பர்ஸ் வந்து 2 தான் இருக்குது. அப்போ இங்கே செகண்ட் ரோவில் என்ன நம்பர் இருக்கோ பியில் அதுக்குரிய நம்பர் தான் இங்கே வரும், அப்போ 4. அதே மாதிரி தான் இங்கேயும் 6, 6. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 2s are 8, 8 6 are 48. ஓகே, அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 4 3s are 12, 12 × 6 72. இதை மல்டிப்ளை பண்ணால் 5 15, 15 90, 15 15 105. இப்போ இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா டிவைடு 3. 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க ஆன்சர் கிடச்சிடும். 48 3ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 16 இஸ்ட்டு இதை டிவைட் பண்ணால் 24 இஸ்ட்டு 30 இஸ்ட்டு 35ன்னு கிடைக்கும். அப்போ எது ஆன்சர் கரெக்டாக இருக்குது, நமக்கு C இஸ் த கரெக்டான ஆன்சராக கிடைக்கிது. ஓகே, அடுத்த சம் கவனிங்க. இதுவும் அதே மாடல் தான். A:B = 3:2ன்னு கொடுத்துருக்காங்க, B:C = 3:4ன்னு கொடுத்துருக்காங்க, C:D = 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ எழுதிக்கிறோம், ABCD. அப்போ A:B 3:2, அதே மாதிரி B:3 C 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. C:Dக்கு வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நம்பரில் கேப் இருக்கோ அதெல்லாம் பக்கத்தில் இருக்க நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து 3, இங்கே வந்து எனக்கு 2, இங்கேயும் 2, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9, 9 2s are 18. அடுத்த பாருங்க, 3 2s are 6, 6 2s are 12, 4 2s are 8, 8 2s are 16, 4 2s are 8, 8 3s are 24. இந்த நம்பர் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா அவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வகுக்கக்கூடிய காமன் நம்பர் என்ன அப்படின்னா 2ஆல் தான் நம்மளுக்கு டிவைட் பண்ண முடியும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 9 2s are 18, 6 2s are 12, 8 2s are 16, 12 2s are 24. அப்போ இது கரெக்டான ஆன்சர், C இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம். இந்த சம் கவனிங்க. If X is to Y is equal to 2:3 and Y is to Z equal to 5:7, then X is to Z equal to என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அதை கொடுத்த நம்பர்லாம் A:B, B:C, C:G அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து X ஒய்யை வச்சு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க கேட்குறது வந்து முன்னாடி பார்த்த ரெண்டு சம்மே ABCD 4 வேல்யூமே கேட்டாங்க. இங்கே ஆனால் கொடுத்துருக்கிறது X is to Z மட்டும் கேட்குறாங்க. இதுவும் சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் நம்ம இதையும் போட போகிறோம். X Y Z எழுதிக்கோங்க. X is to Y 2:3, Y is to Z என்ன கொடுத்துருக்காங்க, 5:7ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது எக்ஸோட வேல்யூ இஜெட்டோட வேல்யூன்னு கேட்குறாங்க. அங்கே போட்ட மாதிரி இங்கே இல்லாத நம்பருக்குலாம் பக்கத்தில் இருக்கிற வேல்யூவை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 5s are 10, 3 5s are 50, 7 3s are 21. இப்போ அவங்க கேட்குறது எது கேட்குறாங்க, X is to Z கேட்குறாங்க. அப்போ X is to Zனா 10:21. இப்போ இதை அடிக்க முடியுமான்னு பாருங்கள். அடிக்க முடியல. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இந்த நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா டக்குன்னு டேக் பண்ணுங்கள். சப்போஸ் அடித்து கொடுத்துருந்தாங்கன்னா அடித்து கொடுங்க. ஆனால் இதை வந்து அடிக்க முடியாது, ஏன்னா இது ஈவன் நம்பர், இது நான் நம்பரில் வரும். அப்போ வந்து இதை அடிக்க முடியாது. அப்போ இது கரெக்டான ஆன்சர், நம்மளுக்கு D இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தது
ஃபஸ்ட்டு 2 சம்மே ஒரு மாடல், இப்போ பார்க்கக்கூடிய 2 சம்மும் ஒரு மாடல். இப்போ இந்த சம் பாருங்கள். இஃப் a/b = 6:5, b/c = 5:8, c/d = 7:9, தென் த ரேஷியோ a/d கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்பாங்க, இல்லைன்னா 4 ரேஷியோவையும் சேர்த்து கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ஒரே மெத்தட் தான். இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான். a, b, c, d எழுதிக்கோங்க. a/b வந்து 6:5, b/c வந்து 5:8, c/d வந்து 7:9. இல்லாத நம்பருக்குலாம் பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை எழுதிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே 5, இங்கே 7, இங்கே 7 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 5s are 30. ஓகேவா? பாருங்கள், 6 5s are 30, 30 × 7 210 கிடைக்கும். அதே மாதிரி 5 25, 25 7 பெருக்குன்னா என்ன கிடைக்கும்? 175. 8 5 40, 4 28, 280. இதனுடைய விட 8 40, 49 360. இப்போ அவங்க கேட்கக்கூடிய வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு? 210 இஸ்ட்டு டியோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 316 கிடச்சிச்சு. இந்த நம்பர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அதை டிக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அடித்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இது வந்து எந்த டேபிளில் கட் பண்ணும்? இந்த 0 கட் ஆயிரும். இது ரெண்டுமே எந்த டேபிளால் டிவைட் ஆகும் அப்படின்னா 3 டேபிளால் டிவைட் ஆகும். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 3s are 21, 12 3s are 36 கிடைக்கும். அப்போ 7:12. எந்த ஆப்ஷனில் இருக்குது? D இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் செக் போட்டு பார்த்தா மட்டும்தான் என்ன மிஸ்டேக் வருதுன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்ததுமே 2 மாடல் நம்ம பார்த்துருக்கோம். புரியலைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த சம்மில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.